இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் தாத்தாவுக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு யாருக்கு தெரியணும்னு பார்த்தா 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். தாத்தாவுக்கு, ராகவனுக்கு, அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு 3 ஆண்கள் ஆஃப் த ஃபேமிலிக்கு தான் முக்கியமாக அது தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் இதை வச்சு தாத்தா 1 மாதத்துக்கு பதிலாக 3 மாதமாச்சு மினிமம் வாழ வைக்கணும், ட்ரீட்மெண்ட் எப்படி அது ஒத்துக்க போகுதுங்கிறத பார்க்கணும் அவரோட வயசுக்கு அப்படிங்கிறதுக்காக கதையில் இப்போ சூர்யா திடீர்னு ரொம்ப பாசமாக மகா கிட்ட நடந்துக்கிறதும், அப்படியே அவங்கள கொஞ்சறதும், அவங்கள வர்ணிக்கிறதும், இதில் வேறு அவங்க போட்ட கோலத்தை தலையில் தூக்கி வச்சு வா உன் அளவுக்கு கோலம் போட யாருமே இல்லை, உன் கையிலே கலை இருக்குது, உன் கை விரலே ஒரு ஆர்ட் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வசனம் பேசுகிறத பார்த்து ராஜலட்சுமிக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்க போகுது. சந்தோஷமாக இருக்கான் பையன், சரி ஓகே கல்யாணம் இந்த ஒரு காலமுறை நடக்கலை, இப்போ நடந்துருச்சு, சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு இல்லாமல் தராதரம் தெரியாமல் அப்படின்னு இதே வளரிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவர் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு பார்க்கறது இல்லை. சூர்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயநலமாக தான் நடந்துட்டு இருக்காரு. ஒரு பெண்ணோட அவங்கள்ட்ட சொல்லக்கூட இல்லாமல் அவங்க சொன்னால் கூட புரிஞ்சுப்பாங்க, தாத்தா உடம்பு சரியில்லைங்கிறத கூட புரிஞ்சுக்காங்க, வேணும்னே அவங்களோட எமோஷன்ஸோட விளையாடுறது, ஒருத்தவங்களோட மனசோட விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பல நேரங்களில் அவரே ஒரு ஹீரோமாக நடந்துக்காமல் மட்டி மாதிரி தான் நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த கதையில் மகா மட்டும் தான் தைரியமாக இருக்க வேண்டியது, தைரியமாகவும் இருக்காங்க, பேச வேண்டிய விஷயத்தை பேசுகிறதும் செய்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக விரைவிலே இப்போ மகாவுக்கு ஒரு பெரிய ஷாக்காக தான் தலையில் விட போகுது. என்ன அப்படின்னா சூர்யா இப்போ நடந்துக்கிறது பண்ணுறது எல்லாமே பாசத்துக்காக கிடையாது, தன்னுடைய தாத்தாவோட உயிரை நீட்டிக்கணுங்கிற ஒரு சுயநலத்துக்காக தான். அப்படிங்கும்போது இதை தெரிஞ்சிச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாலும் நான் வெளியே நடிச்சுக்கிறேன், தாத்தாக்காக நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிக்க ஆரம்பிக்க அந்த சமயத்தையாவது சூர்யாவுக்கு உண்மையாக அவங்க மேலே அன்பு வருதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அதையும் ராஜலட்சுமிக்கு எடுத்து விடுவாங்களாங்கிறது வேற தெரியல. ஸோ அந்த கதை போகிற போக்கையும் பற்றி நடக்கிற கூத்தையும் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு